டு ஜேபிபிஆ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஒரு கருவேப்பிலை தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து துவையலாகவும் யூஸ் பண்ணலாம், சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிடலாம், டிஃபனுக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. ரெண்டாவது சளி கிளி பிடிச்சிருந்தா கூட இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைக்கிறதுனால ரசம் கூட வேண்டாம், இதை நீங்கள் வெறுமனே பிசைஞ்சு சாப்பிட்டாலே சளி எல்லாமே சரியாகும் உங்களுக்கு. முக்கியமாக இப்போ வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஹேர் கிளினிக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சு நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோன்னாலே நீங்கள் ஒரு மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் முடியில் வந்து சேஞ்சஸ் தெரியும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. ஃப்யூச்சரில் அவங்க முடிக்கும் வந்து எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும்னா இப்போத்துலேருந்தே நம்ம இதெல்லாம் கொடுத்தாகணும். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக புளி போட்டு முதல்ல குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் கொஞ்சமாக கல்லுப்பும் தண்ணியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெறும் தாளிப்பு தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வேர்க்கடலை உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டு தாளித்து அரைச்சதை வந்து இதில் கொட்டிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வதக்காததுனால இப்போ நல்லா வதக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பாடில் நெய் ஊற்றி இதை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கருவேப்பிலை வந்து நம்ம அசால்ட்டாக தூக்கி போடுறோம், ஆனால் அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, முடிக்கு தேவையான அதிகப்படியான சத்து இருக்குது. இந்த கருவேப்பிலை ஜூஸ்லாம் குடிக்க சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் குடிக்கிறதோட இது ஈஸியாக நீங்கள் சாப்பிட்டுடலாம். குழம்பு இல்லாத டைமில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.